ஹே ஹாய் வணக்கம் நண்பா நண்பிகளே, வெல்கம் பேக் டு VinsTalent. நம்ம சேனல் இன்றைக்கி வந்து ஒரு நான்வெஜ் ரெசிபி என்னென்னா வந்து முட்டையை வச்சு இன்றைக்கி பண்ண போகிறோம். என்னென்னா கார முட்டை சாதம் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஸோ வாங்க பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி கார முட்டை சாதம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 முட்டையில் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ முட்டையை நல்லா வேக வச்சுட்டு நம்ம நல்லா தோல் உரித்து எடுத்துக்கலாம். ஸோ முட்டையெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம எப்படி சிம்பிளாக உரிக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸில் போட்டு கொஞ்சம் ஷேக் பண்ணால் போதும், இந்த முட்டை தோல் க்ளீனாக வந்துடும். அது மாதிரி எல்லா முட்டையும் நம்ம தோல் உரித்து எடுத்துக்கலாம். எல்லா முட்டையும் நல்லா தோல் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகா பொடி போடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து உப்பு தேவையான அளவு. இப்போ வந்து இது ரெண்டுமே வந்து நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ண விடலாம். ஹை ஃப்ளேம் வைக்க வேணாம். ஹை ஃப்ளேம் வச்சா கொஞ்சம் சீக்கிரம் ரொம்ப கருத்துரும். ஸோ மீடியம்லேயே குக் பண்ணலாம் போதும். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். நம்ம கார மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த தோல் உரிச்ச முட்டையை ஆட் பண்ண போகிறோம். 5 முட்டையும் ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி நம்ம ஸ்லைஸாக 2ஆக கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு ஒரு கவர் பண்ணி நல்லா ஒரு நிமிஷம் நல்லா குக் பண்ணால் போதும். காரம் நல்லா முட்டையில் ஊறிடும். ஒரு நிமிஷம் மேலே ஆச்சு. முட்டை நல்லா குக் ஆகிடுச்சு ஒரு சைடு. மறு சைடு திருப்பி விட்டுடலாம். இது ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட் குக் பண்ணால் போதும். அவ்வளோதான், முட்டை 2 சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், எல்லா முட்டையும் எடுத்தாச்சு. இந்த மசாலாவில் தான் இப்போ நம்ம வந்து ஒரு கப் அளவான ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் தேவையான அளவு உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான அளவு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நல்லா குக் பண்ணால் போதும். நம்மளுக்கு ஒரு காரசாரமான முட்டை வறுவல் சாதம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான முட்டை வறுவல் சாதம் ரெடி. ஸோ இதே மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.